மாநிலங்கள்ல பின்பற்றப்படுகிறது. அப்ப இத நான் வேண்டுகோள் விடுத்தேன். அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார். கடந்த வருடமும் அவர் அதையே தான் கூறினார் காரணத்தை. அப்ப இந்த வருடமும் அந்த காரணத்தை குறிப்பிடுகிறார். அப்ப அரசியலமைப்பு சட்டமே இங்க மீறப்படுது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவருக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்படி தெரியும்? இவரு ஒவ்வொரு இடத்துலையும் போன வருடமானாலும் சரி, முன்ன வருடமானாலும் சரி, ஒவ்வொரு முறையும் இவர் அரசியல் சாசன சட்டத்தை upheld only in breach. நிச்சயமாக அரசியல் சாசன சட்டத்துக்கு உகந்த ஒரு கவர்னருக்கு நிச்சயமாக இவர் கிடையாது. எத்தனை வாட்டி சுப்ரீம் கோர்ட் கழுவி ஊற்றி இருக்கிறது. நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற அந்த அளவுக்கு எல்லாம் பேசின பிறகுதான் ஒரு பில்ல இங்கிருந்து பிரசிடென்ட்டுக்கு தள்ளி விடுறாரு, அந்த நீட் பில்ல. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அரசியல் சாசன சட்டத்துக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மரபு என்பது 70ல இருந்து ஆரம்பிச்ச மரபு என்று பாத்தீங்கன்னா, கலைஞர் கொண்டு வந்த மரபு என்றால் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், அதன் பிறகு கடைசியாக தேசிய கீதம் இசையும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மரபு. ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மரபு இருக்கிறது. அது ஒரு ஃபெடரல் ரைட்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மாநிலத்துக்கு ஒரு ரைட் இருக்கிறது. நீங்க டெல்லியில இருந்து உட்கார்ந்து கொண்டு நீங்க இதுதான் செய்ய வேண்டும், நீங்க இந்த பாட்டை தான் பாட வேண்டும் என்று சொல்றதுலாம் அர்த்தம் கிடையாது. இப்ப நான் பதவி ஏற்கின்ற அந்த விழால கூட கவர்னருடைய மாளிகையில கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவர் வரை என்ன கொண்டாடுன்னு தெரியல. இதுக்கு முன்னால தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கும் அதன் பிறகு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த நேஷனல் ஆந்தம் இருக்கு. நான் பல ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்திருக்கேன். ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த நேஷனல் ஆந்தம் இருக்கு. அதை இசைப்பார்கள். அதன் பிறகு கடைசியாக தேசிய கீதம் முழுச ஃபுல் வெர்ஷன்ல இசைப்பார்கள். இது ஒரு கான்ட்ரவர்சி ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. ஹவு இஸ் திஸ் எ ப்ராப்ளம்? இது என்ன ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் எங்க வந்தது? கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் யார் கிரியேட் பண்றாருன்னா இவர் தானே கிரியேட் பண்றாரு. செந்தில் பாலாஜி நான் ஸ்வேர் பண்ண மாட்டேன்னு சொல்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். வை? ஏனென்றால் அது முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ். நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் கேட்ட இந்த விஷயம் உண்மையான விஷயம் தான். அது பாதிக்க வேண்டிய விஷயம் தான். அதாவது என்னங்க, நான் இன்னைக்கு பெயில் கொடுக்குறேன், நாளைக்கு நீங்க அமைச்சர் ஆயிருங்க, அப்புறம் நீங்க என்ன இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்களா என்ற அந்த கேள்வி உண்மையான கேள்விதான், நேர்மையான கேள்விதான், கேட்க வேண்டிய கேள்விதான். அது யார் கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மக்கள் கேட்கணும், எதிர்கட்சிகள் கேட்கணும். அது கவர்னர் கேட்க வேண்டிய கேள்வி கிடையாது. இன்னைக்கு அவருடைய பின் ட்வீட் என்ன இருக்கும்?